வேகப்பந்தில் விக்கெட் வீழ்ச்சி முனாஃப் பட்டேல் குஜராத்திக்காரர். அதிவேக பந்துவீச்சில் விக்கெட்டை வீழ்த்தும் வீரர். மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பந்து வீச்சாளர். 1-3-2006 நாகபுரியில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மொஹாலியில் நடந்த 2வது டெஸ்டில் 25 ரன்களை மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 24-9-2008 வதோதராவில் நடந்த இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் டில்லியுடன் மோதலில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில் முனாஃப் பட்டேல் 9 ஓவர்களில் 31 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 16-1-2011 தென்னாப்பிரிக்கா ஜோஹன்னஸ்பர்க்கில் தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது ஒருநாள் ஆட்டத்தில் முனாஃப் பட்டேல் 7 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். தென் ஆப்பிரிக்காவின் ஆம்லா ஸ்மித், மில்லர், மோர்கன் ஆகிய 4 விக்கெட்டுகளை வெறும் 29 ரன்களை விட்டுக் கொடுத்து வீழ்த்தினார். இந்தியாவை வெற்றி பெற வைத்தார். ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். 18-1-2011 கேப் டவுனில் நடந்த தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது ஒருநாள் ஆட்டத்தில் முனாஃப் பட்டேல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 19-2-2011 வங்கதேசம் மிர்பூரில் நடந்த உலகக்கோப்பை முதல் ஆட்டத்தில் பங்களாதேசுக்கு எதிரான விளையாட்டில் முனாஃப் பட்டேல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2011 உலகக்கோப்பை போட்டியில் 7 ஆட்டங்களில் 11 விக்கெட்டுகளை வீழ்த்தி விக்கெட் வீழ்ச்சியில் 4வது இடத்தை பெற்றார்.